வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு சவால் விட்டிருக்கிறார். ஒரே மேடையில் என்னுடன் விவாதிக்க தயாரா, சாதனைகள் பற்றி பேச தயாரா என்று அவர் கேட்டிருக்கிறார். ஒரு முன்னாள் முதல்வர் இப்படியெல்லாம் சவால் விட்டு பேசுவது ஒரு மேடை பேச்சாளருக்கான ஒரு தகுதியை தவிர முன்னாள் முதல்வருக்கான ஒரு தகுதி அல்ல. இது ஒரு ரெட்டாரிக் ஸ்பீச். ஆனாலும் கூட எடப்பாடியாரிடம் சில கேள்விகள் நமக்கு இருக்கின்றன. உங்களுடைய ஆட்சியில் மாநில உரிமைகளை, மக்களுக்கான திட்டங்களை எதை செய்தீர்கள் என்பதுதான் அந்த கேள்வி. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு விபரீதமான உத்தரவை பிறப்பித்தது. என்ன உத்தரவு என்று சொன்னால், தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு வருகின்றவர்கள், அரசு தேர்வாணையத்துக்கு விண்ணப்பிப்பவர்கள் தமிழ் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 ஆண்டுகள் கழித்து அவர்கள் தமிழ் படித்தால் போதும், வேலைக்கு சேர்ந்ததற்கு பிறகு என்று ஒரு உத்தரவை போட்டார்கள். இதனால் பல வெளிமாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டின் வேலைவாய்ப்புகளை கைப்பற்றக்கூடிய ஒரு விபரீதமான நிலை உருவானது. எந்த நிர்பந்தத்தின் கீழ் இப்படி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்தார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆசிரியர் பயிற்சி பணி, ஆசிரியர் பயிற்சியை முடித்தவர்கள் நேரடியாக ஆசிரியர்களாக நியமனம் ஆகி வந்தார்கள். இதற்கு மாற்றாக ஆசிரியர் பணி முடித்ததற்கு பிறகு அவர்களுக்கு தகுதி தேர்வு என்ற ஒரு தேர்வை கொண்டு வந்தார்கள். அந்த தகுதி தேர்வில் வெற்றி பெற்றதற்கு பிறகு வேலைக்கு போகும்போது, பணி நியமனத்தின் போது போட்டித் தேர்வு என்ற ஒரு தேர்வை கொண்டு வந்தார்கள். ஆக தேர்வு மேல் தேர்வு வைத்து விளிம்பு நிலையில் இருக்கின்ற ஆசிரியர்கள் மேலே வர முடியாத அளவிற்கு தடுக்கின்ற சமூக நீதிக்கு எதிரான தேர்வுகளை அவர்கள் திணித்தார்கள். மற்றொன்று இந்தி திணிப்பை பொறுத்ததாகும். புதிய தேசிய கல்விக் கொள்கை, கஸ்தூரி ரங்கன் கமிட்டி தேசிய கல்விக் கொள்கை அறிவித்த போது முதலில் தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று அதில் கூறப்பட்டு இருந்தது. தமிழ்நாட்டில் கடுமையான எதிர்ப்புகள் வந்தன. திமுக, அதனுடைய கூட்டணி கட்சிகள் எதிர்த்தன. அதிமுக மௌனம் சாதித்தது. எதிர்ப்பு வந்தவுடன் அடுத்த நாளையே ஒன்றிய ஆட்சி தமிழ்நாட்டில் மும்மொழி திட்டம் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் உருவானது. தொடர்வண்டி துறையில் தொடர்வண்டியை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் தங்களுக்குள் தொடர்வண்டியை கட்டுப்படுத்துவது பற்றிய கருத்து பரிமாற்றங்களை இந்தி மொழியில் மட்டும்தான் நடத்த வேண்டும் என்று தென்னக ரயில்வே ஒரு விபரீதமான உத்தரவை போட்டது. இந்தி தெரிகின்ற ஒரு அதிகாரி இந்தி தெரியாத ஒரு அதிகாரியிடம் பேசுகிற போது தொடர்வண்டி துறையை கட்டுப்படுத்துகின்ற ஒரு கடுமையான பணியில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி மொழி தெரியாமல் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டால் விபரீத விளைவுகளை உண்டாக்கும் ஆபத்துகள் இருந்தன. அதன்படி ஒரு ஆபத்து தமிழ்நாட்டில் நடந்தது. இந்தி பேசுகிற ஒரு அதிகாரி இந்தி பேசாத ஒரு அதிகாரிக்கு தெரிவித்த தகவலை இந்தி பேசாத அதிகாரி தவறாக புரிந்து கொண்டு ஒரே டிராக்கில் 2 தொடர் வண்டிகள் மோதிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது. நல்ல வேளையாக விபத்து கடைசி நேரத்தில் தவிர்க்கப்பட்டது. இதை எதிர்த்து உடனடியாக எதிர்க்கட்சியாக இருந்த திமுக களத்தில் இறங்கியது. எடப்பாடி ஆட்சி மௌனம் சாதித்தது. திமுக போராட்டத்திற்கு பிறகு அந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டது. அஞ்சலகத்துறையில் கடைநிலை ஊழியர்களாக இருக்கின்றவர்கள் இந்தியில், ஆங்கிலத்தில் தான் தேர்வு எழுத வேண்டும், தமிழில் எழுதக்கூடாது என்ற ஒரு உத்தரவை ஒன்றிய ஆட்சி பிறப்பித்தது. திமுக களமிறங்கி போராடியது. அதிமுக ஆட்சி மௌனம் சாதித்தது. உடனடியாக ஒன்றிய ஆட்சி அந்த உத்தரவை திரும்ப பெற்றது. தமிழகத்தின் ஆளுநராக இருந்த புரோஹித் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தமிழ்நாட்டு அரசு நிர்வாகங்களை கண்காணிக்க ஆரம்பித்தார். இதற்கு எதிர்க்கட்சியாக இருந்த திமுக ஆளுநர் எப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்தில் தலையிடலாம் என்று போராட்டம் நடத்தியது. ஆளுங்கட்சியாக இருந்த எடப்பாடி மௌனம் சாதித்துக் கொண்டிருந்தார். மாநில உரிமைக்காக அவர் குரல் கொடுப்பது இல்லை. தமிழக ஆளுநராக இருக்கின்ற RN ரவி சட்டமன்றத்தில் தன்னுடைய உரையை படிக்காமல் வெளியேறிய போது எடப்பாடி பழனிசாமி சொன்னார், இது திமுகவுக்கும் ஆளுநருக்குள்ள பிரச்சனை, எனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி அதிலிருந்து அவர் நழுவிக்கொண்டார். நீட் தமிழ்நாட்டில் தமிழக அமைச்சரவை 2 முறை தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்பியதற்கு பிறகும் ஆளுநர் அதை கிடப்பில் போட்டிருந்தார், முடக்கி வைத்து விட்டார். இதை எதிர்த்து அவர் நடத்திய தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவும் கூட்டணி கட்சிகளும் அறிவித்தன. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான் ஆளுநர் விருந்தில் போய் கலந்து கொள்வேன் என்று சொல்லி நீட் புறக்கணிப்பு செய்த ஆளுநருக்கு ஆதரவாக தான் இருப்பேன் என்று அவர் காட்டிக்கொண்டார். ஆனால் ஜெயலலிதா எப்படி ஆளுநர்களை கையாண்டார்? சென்னாரெட்டியை எதிர்த்து கடுமையாக போராடியவர் ஜெயலலிதா. எழும்பூரில் RSS அலுவலகம் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. சென்னாரெட்டி அந்த இடத்திற்கு நேரடியாக போனார். தமிழக முதலமைச்சர் இது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஆளுநர் தலையிடுவதற்கு உரிமை இல்லை என்று கண்டித்து அறிக்கை விட்டார். மதுரை காமராசர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கு போன சென்னாரெட்டி மாவட்ட அரசு அதிகாரிகளை அழைத்து பேசினார். உடனே ஜெயலலிதா கண்டித்தார். மாநில அரசு நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று அவர் சொன்னார். திண்டிவனம் வழியாக காரில் வந்த சென்னாரெட்டியை அதிமுகவினர் காரை வழிமறித்து போராட்டம் நடத்திய கதை தமிழகத்தினுடைய வரலாறாக இருக்கிறது. உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா சென்னை வந்தபோது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சிதான் ஊழல் ஆட்சி என்று சொன்னார். அதற்கு பிறகு எடப்பாடியிடம் சென்று கேட்டபோது அமித்ஷா அப்படியெல்லாம் பேசியிருக்க மாட்டார்,
அவருடைய இந்தி பேச்சை தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அப்படி சொல்லியிருக்கலாம் என்ற ஒரு விளக்கத்தை அவர் தந்தார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர் அடிபணிந்து கிடந்தார் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டி இருக்கிறது. அது மட்டுமன்றி நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அத்தனை சட்டங்களையும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்ததுதான் அஇஅதிமுக ஆட்சி என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக அறிவார்கள். இன்னும் எத்தனையோ பிறகு எடுத்துக்காட்ட முடியும். கௌரி லங்கேஷ் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி என்று தமிழ்நாட்டில் இருக்கிற எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள் எல்லாம் சேர்ந்து காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற போது, காந்தி ஜெயந்தி என்று காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க செல்வதே குற்றம் என்று சொல்லி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு ஆட்சி. மேலிருந்து வந்த ஒரு உத்தரவின் கீழ் கர்நாடகாவில் கௌரி லங்கேஷ் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது என்பதற்காக இப்படி ஒரு உபரிதான முடிவை அவர்கள் எடுத்தார்கள். மே 17 இயக்கம் பெரியார் சிலைக்கு மாலையிட்டது. அதனுடைய திருமுருகன் காந்தி சிறையிலிருந்து வெளிவந்து பெரியார் சிலைக்கு மாலையிட்டார் என்பதற்காக அவர் மீது கைது செய்து மாலையிட்டவர்கள் மீது வழக்கு தொடுத்தது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கிற வரிகளை ஒரு யூடியூப் சேனல் எடுத்து அப்படியே கையாண்டது என்பதற்காக பாஜகவின் நிர்பந்தத்தை ஏற்று அவர்கள் மீது குண்டர் சட்டத்தை ஏவியது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி. இப்படி ஏராளமாக நாம் பட்டியல்களை நீட்டுக்கொண்டே போக முடியும். ஆக ஒன்றிய ஆட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு பணிந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய உரிமை அடையாளங்களை அழித்து நடந்த ஒரு ஆட்சியை நடத்தியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. தமிழக முதல்வருக்கு அவர் சவால் விடுவதில் எந்த விதமான நியாயமும் இல்லை. ஒரு பக்கம் பாஜகவின் நிழலாக இன்னொரு பக்கம் அதிமுக களத்தில் இருக்கின்ற போது இந்த தேர்தலை, இந்த வாக்குச்சீட்டை பயன்படுத்தி மீண்டும் ஒரு சர்வாதிகார பாசிச ஆட்சி வராமல் நாம் தடுப்பதற்கு இந்த அணிகளை நாம் தோற்கடிக்க வேண்டும். இந்தியா கூட்டணியை ஆதரிக்க வேண்டும். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.